அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்களோட விக்குமார். தினமும் தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். எனக்கு இன்றைக்கி சொல்லும் போதே சிரிப்பு வருது. இந்த வடிவேல் ஜோக் ஒன்று பார்த்தீங்களா, வீரப்பாகு கேரக்டர் அர்ஜுனும் வடிவேல் இருப்பாங்கள்ல, அதில் நைட்டு இரவு நேரத்தில் நான் உங்கள்கிட்ட ஒரு ரகசியம் சொல்கிறேன்பா அப்படின்னு என் அக்காவை இது பண்ணி தான் நான் அந்த பேக்கரியை வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவார்ல. கடைசியில் விடிஞ்சு பார்த்தா திடீர்னு ஒருத்த கதவை தட்டி, இல்லை வீரப்பாக வெளியே வா, உட்கார வச்சு தான் பேக்கரியை வாங்கினேமே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த கதை எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி ஜெலன்ஸ்கியும் அந்த பக்கம் அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப்பும் க்ளோஸ்டு டோர், அங்கே பத்திரிக்கையாளர் கூட வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பல்பு கொடுத்துட்டாரு. ஆனால் என்ன பேசுனாங்க அப்படின்றத இப்போ அவர் வெளியே வந்த உடனே, என்னலே டான்பாஸை முடிஞ்சதாமே, அக்கா வச்சு தான் பேக்கரி கொடுத்தியாடுற மாதிரி, உக்ரைனுடைய டான்பாஸ் பகுதி அவ்வளோ தான் முடிஞ்சு, ரஷ்யாவுக்கு கிட்டு கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி இன்றைக்கி காலையிலேருந்து செய்தியாக போட்டு தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கி வேறு வழியே இல்லாமல் பேட்டியை கொடுத்துருக்குறாங்க. அங்கேயும் என்ன கேட்குறாங்கன்னா, டான்பாக்ஸை எழுதி கொடுத்துட்டிங்களாமே, ஆமாம் அப்படின்ற மாதிரிலாம் அரசியல் பரசலாக பேசுகிறவனே எனக்கு அந்த கதை ஞாபகம் வந்துச்சு. வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி பல சம்பவங்கள் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக காசாவுக்குள்ளார அபு ஒபைதா, அங்கே ஹமாஸுடைய ஸ்போக் பர்சன், ஆகஸ்ட் மாதமே இஸ்ரேல் சொல்லியிருந்தாங்க. நம்ம கூட ஒரு சில விஷயங்கள் அதை தொடர்புபடுத்தி சொல்லியிருந்தோம். ஆனால் இத்தனை மாதம் கழித்து இன்றைக்கி தான் உறுதி செஞ்சுருக்காங்க ஹமாஸில் இறந்து போனது. அது இல்லாமல் இன்னும் நெதன்யாகுவோட விஷயத்தையுமா நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஐ திங்க் இன்ட்ரொடக்ஷனே ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் நேராக சம்பவ இடத்துக்கு போயிட்டேக்கலாம் நம்ம. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஹமாஸ் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அல்-குவாசம் பிரிகேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அபு ஒபைதா அவர் தான் ஹமாஸுடைய ஸ்போக் பர்சன். ஒவ்வொரு தடவையும் வீடியோ பதிவாக வெளியிடுவார். அந்த வீடியோ பதிவு ஆகஸ்ட் மாதத்துலேருந்தே நின்று போச்சு. அப்போ இருந்தே அந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. பட் ஆனால் இஸ்ரேல் கிளைம் பண்ணாங்க, இது மாதிரி ஹமாஸுடைய ஸ்போக் பர்சன் அபு ஒபைதா நாங்கள் போட்டோம் அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் தரப்பில் சொன்னாங்க. பட் ஹமாஸ் தரப்பில் ரொம்ப கமுக்கமாக வச்சுருந்தாங்க, அந்த செய்தி சொல்லவே இல்லை. ஆனால் எனக்கு அந்த டவுட் கிளாரிஃபையாக இருந்தது. கண்டிப்பாக அவர் போட்டிருப்பாங்கன்ற மாதிரி. என்ன காரணம்னா, ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் அவரோட வீடியோ பதிவு இன்னும் வெளியே வரவே இல்லை. ஆகஸ்ட் மாதத்துலேருந்து நம்மளோட வீடியோ பதிவு பார்க்குறதுக்கு தெரியும். அப்போலாம் நான் தொடர்ந்து இந்த கேள்வி கேட்டே இருந்தேன். இன்னும் எனக்கு ஹமாஸ் தரப்பில் இருந்து அந்த விளக்கங்கள் வரல. அபு ஒபைதா இறந்து போனதுக்கான அறிகுறிகள் நிறைய தென்படுகிறது, அந்த வீடியோ பதிவும் தொடர்ந்து வரல அப்படின்னு நான் ஒவ்வொரு வாரத்துக்கு இடையில் அடிக்கடி கேட்டே இருப்பேன். இப்போ அங்கே மறுவைத்த நபர்களும் அதுதான் உறுதியாக சொன்னாங்க. பட் இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க ஹமாஸ் தரப்பில் இருந்து அவர் இருந்ததை உறுதி செய்கிறாங்க. அவர் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமாக 4 முக்கிய தலைவர்கள், சாதுன்னு சொல்லிட்டு அவர் தான் ப்ரொடக்ஷனுடைய ஹெட் குவார்ட்டர், அவருமே இருந்ததை உறுதி செய்கிறாங்க. ஹக்கீம் அல் அசீஸ்ன்னு சொல்லிட்டு அடுத்த முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர், அப்புறம் முகமது சபாப்னு சொல்லிட்டு ராஃபானுடைய பிரிகேடினுடைய கமாண்டர், அப்புறம் முகமது சின்வார் அவர்கள் யாகே சின்வாருடைய பிரதர், அவர் தான் டெம்பரரி கமாண்டர் ஆஃப் மிலிட்டரி விங்கில் இருந்தார், அவருமே கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த முக்கிய தலைவர் கொல்லப்பட்டதுக்கப்புறம் இதுவுமே எப்படி உறுதி செய்கிறாங்கன்னா, அடுத்த ஒரு ஸ்போக் பர்சனை அந்த பொறுப்புக்கு கொண்டு வராங்க. இந்த ஸ்போக் பர்சன் வீடியோவாக வெளியிடும்போது எல்லாத்துக்கும் அந்த கேள்வி வரும். அந்த பழைய வாய்ஸும் அந்த பழைய கண்ணும் இல்லையா, இது யாரும் புதுசாக இருக்கிறாங்க அப்படின்ற கேள்வி வரும் இல்லையா. அதனால் அவங்க முதல்ல சொல்லிட்டு தான் அந்த வீடியோ பதிவு வெளியிடுறாங்க. ஆமாம், இந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு புதிய ஸ்போக் பர்சன் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் ஃபேஸை காட்டினாங்கன்னா பரவாயில்ல. ஃபேஸ் இல்லாமல் மறுபடியும் அதே இந்த கட்சி போட்டு தான் பேசியிருந்தார் ஒன்று. இரண்டாவது, இவரு என்ன சொல்ல வரார் அப்படின்னா, புதிய தலைவரும் லண்டன், சிரியா போன்ற நாடுகளில் த கிரேட் இஸ்ரேலினுடைய கான்செப்ட் அடிப்படையில் ஜியோனிஸ்ட் பெரிய அளவுக்கு தூண்டி விட்டுட்ருக்காங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே. அதனால் இஸ்லாமிய தேசமே ஒன்றிணையுங்கள், இனியும் இஸ்ரேலுக்கு எதிராக அமைதியை காக்க வேண்டாம், பொங்கி எழுங்கள் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேசியிருக்கிறாரு. இல்லைனா இஸ்ரேலுக்கு சாதகமாக அமைஞ்சிருன்ற மாதிரி சொன்னாங்க. பட் எந்த அளவுக்கு பொங்கி எழுவாங்கன்னு தெரியலையே. ஏன்னா இன்றைக்கி நெதன்யாகு அவர்களோட மீட்டிங் பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேலை சார்ந்த ஒரு மீட்டிங்காக தான் இருக்க போகிறது. ஏன்னா 20 அம்ச திட்டம் ஃபேஸ் 1 நின்று போச்சு. ஃபேஸ் 2 நேரம் அந்த அக்ரிமெண்ட் படி பார்த்தோம்னா நம்ம காசாவுக்குள்ளார கட்டடங்களே கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், எதுவுமே நடக்கலை. ஃபேஸ் 1 இந்த பக்கம் பிணைய கைதிகளை விட்டாங்க, அந்த பக்கம் கொஞ்சம் அவங்களும்
இவங்கள பிடிச்சிட்டு போன விசாரணை கைதிகளை வெளியிட்டாங்க. அதோடு நின்று போச்சு. ஃபேஸ் 2 ஏன் அப்படியே நின்று போச்சுன்னா, ஹமாஸ் ஆயுதங்களை போட்டு சரண்டர் பண்ணல. அது இப்போதைக்கு ஆகிற காரியம் இல்லை. அதனால் இஸ்ரேல் போயிட்டு மேபி இன்று பேச்சுவார்த்தையில் இந்த 20 அம்ச திட்டத்தில் எங்களுக்கு மிக முக்கிய கோரிக்கையாக அந்த ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆக்கிற வைப்பதற்கான எனக்கு ஸ்டெப் எடுங்க, இன்னும் அப்படியே வள கொலன்னு இழுத்துகிட்டே இருக்குது தலைவா அப்படின்னு ஃபஸ்ட்டு சம்பவம். இரண்டாவது சம்பவம் வந்து ஈரான் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக பத்திரிகைகள் நம்புகிறது. உறுதியளிக்கக்கூடிய ஒரு சில தகவல்களும் தெரிகிறது. கடந்த 2 நாட்களாக ஈரானில் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு பேங்கிங் சிஸ்டம்லாம். திடீர்னு டாலர் மதிப்பு ஏறினோடனே அவங்க கொஞ்சம் நிறைய பேங்கிங்ஸ்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணதுனால வீதியில் இறங்கி போராட்டம் பண்ணுறாங்க. அதில் இந்த ரேசா பலாவி, அந்த கிளிமூக்குமார் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் வந்து அடுத்த கட்ட தலைவராக வரணும். ஏற்கனவே ஈரானுடைய முன்னாள் மன்னராக இருந்தார். அவரை வீழ்த்திட்டு தான் அந்த ஐதுல்லா அலி காமேனி அவர்கள் வந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க இருக்காங்க. இப்போ ஈரான் என்ன நினைக்கிறாங்க, ஈரான்ற பாருங்க, இஸ்ரேல் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த ரேசா பலாவி அப்படின்ற அந்த மன்னர் வகையை சேர்ந்தவங்க தான் அங்கே வந்து உட்காரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அமெரிக்காவும் அதுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதனால் மறுபடியும் அதை பற்றி பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்ற அடிப்படையில் இங்கே திடீர்னு டாலர் மதிப்பு ஏறின உடனே எங்கள் போராட்டம் அதிகமாகிடுச்சு. பட் இந்த போராட்டமே ஈரானுடைய ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கட்டுக்குள்ளே வந்துடுச்சுங்க, பெருசாலாம் இல்லைங்க அப்படின்றாங்க. பட் இந்த சைடு இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் நகை பயங்கரமான ஒரு போராட்டம், அவ்வளோதான் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. பட்டு சமீப காலமாக இடத்துல கொஞ்சம் இஸ்ரேலினுடைய ஆக்குப்பை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு சில செய்திகளை நம்மளை இறங்கி நம்ப வைப்பதற்கான வேலைகள் நிறைய செய்வாங்க. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதில் இறங்கி போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஈரான் அரசாங்கத்துக்கு கடுமையான ஒரு டஃப் தான் கொடுத்துருக்காங்க. பட்டு பெரிய அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கான ஒரு போராட்டமாக அப்படின்றது நம்ம இன்னும் 2 நாளில் தான் தெரியும். அவங்க சொல்கிற அளவுக்கு ஆட்சியே கவுழ்கின்ற அளவுக்கு பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க நிறைய ஊடகங்கள். பட் அந்தளவுக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் ஈரானுக்குள்ளே அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அங்கே மட்டும் இல்லை, இன்றைக்கி சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பாக நாங்கள் சோமாலியாவுக்கு எல்லா வித உதவிகளும் செய்கிறோம். தேவையில்லாமல் இஸ்ரேல் வந்து சோமாலியா லேண்டு தனி நாடுக்கான கோரிக்கை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் கூட எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றாங்க. இந்த பக்கம் ஹவுதிகளும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து எதிர்ப்புகள் வந்ததுனால மேபி ட்ரம்ப் அவர்கள்கிட்ட போயிட்டு இந்த சோமாலியா லேண்டு பற்றியும் சோமாலியாவில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்களை அமைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே 1 மணிக்கு நடக்க போது நம்ம இந்திய நேரப்படி ஆல்மோஸ்ட்டு ஒரு விடிகாலில் இருக்கும். அதனால் வாய்ப்புகள் ஆர்கே சேனலில் கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டுடலாம் ஒன்று. அப்புறம் இந்த காசாவுக்குள்ளே பிணை கைதிகளாக இருந்து மீட்டு வந்தாங்க இல்லையா அமெரிக்காவால் இஸ்ரேலியர்கள், அவர்களை போய் சந்தித்து அவர்களுக்கான ஆதரவையும் கொடுத்து நாங்கள் எந்த அளவுக்கு பக்கபலமாக இருந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய ஒரு முழுமையான தகவல். இனி என்ன நடக்க போகிறதுன்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் இந்த செய்தியை உறுதிப்படுத்திட்டாங்க. ஹமாஸுடைய முக்கிய தலைவரும் அடுத்தடுத்த தலைவர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஹமாஸ் மட்டும் இல்லை, ஹெஸ்போனாவுடைய கிளைகளும் ஆல்மோஸ்ட் நிறைய சரிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த பக்கம் ஹவுதிகள் இருக்காங்கள்ல, ஹவுதிகளோட ஒரு அமைச்சரவை கூட்டத்தையே காலி பண்ணிட்டாங்க. ஏன்னா அமைச்சரவை கூட்டம் வந்து ஒரு முக்கிய மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணாங்க. அந்த மீட்டிங்கினோட சென்டர் பகுதியில் ஒரு குண்டை போட்டாங்க. கிட்டத்தட்ட 13 அமைச்சர்கள் ஒரே சமயத்தில் ஹவுதிகளையும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றது குறிப்பிடத்தகுந்த நிகழ்வுகள் அப்படின்னு அந்த ஏரியாவில் நம்ம டீட்டெயிலாக சொல்ல முடியும். இப்போ நம்ம அங்கேருந்து எங்கே போகிறோன்னா, ஜெலன்ஸ்கி ட்ரம்ப்போட மீட்டுங்க. ஜெலன்ஸ்கி ட்ரம்ப்போட மீட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருக்கணும் அப்படின்னு அமெரிக்கா ட்ரை பண்ணுறாங்க. பட் இதில் பொறுத்த வரைக்கும் ஜெலன்ஸ்கி கொஞ்சம் உளறுவாய் அப்படின்னா, அமெரிக்க தரப்புலேருந்து யாருமே எப்போவுமே பேட்டியெலாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் என்ன பேசணும் அப்படின்றது அவ்வளோ சீக்கிரம், அதிகபட்சம் ட்ரம்ப்பு கொஞ்சம் உளறுவாயாக இருப்பார். எப்போனா அமைதி ஏற்படுத்தணும் செஞ்சணும் கொஞ்சம் எக்ஸலத்தில் போடுவார். பட் இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. நேற்றே தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு இது வந்து க்ளோஸ்டு டோர், செய்தியாளர்லாம் வெளியே போங்க, நான் கொஞ்சம் பர்சனலாக பேசணும்னு சொல்லும் போதே டவுட்டாக தான் இருந்தது. இருந்தாலும் வெளியில் வந்து செய்தியாளர்கள் சந்திப்புகளே ஒரு சில குழுவெலாம் கிடைச்சது. அதாவது டான்பாஸ்ன்றது ஒரு ஸ்மால் ரீஜியன், ஆல்மோஸ்ட் இஸ்ரேல்னு வருது என்னன்னு தெரியல, ரஷ்யா வந்து ஆல்மோஸ்ட்டு பிடிச்சிட்டாங்க. அதனால் மீதி கொஞ்சம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அடிப்படையில் கூட அது ரஷ்யா கைவசம் தான் இருக்குன்ற ஒன்று. அப்புறம் டீமிலிட்டரி ஜோன், நியூக்ளியர் பவர் பிளான்ட் யார் வைத்திருக்காங்க, செக்யூரிட்டி கேரண்டி, இதை பற்றிலாம் அப்படியே அரசல் புரசலாக லைட்டாக வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்ம காலையிலே பேசணும், டான்பாக்ஸ் பகுதியை மேபி விட்டு கொடுக்குற மாதிரி தாங்க தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது ஜெலன்ஸ்கி வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இல்லை நாங்கள் வந்து
அதெல்லாம் சொல்லவே இல்லை. டான்பாக்ஸை விட்டு கொடுக்குற மாதிரியான நிகழ்வுகள்லாம் நான் எதுவுமே சொல்லலை. ஆனால் நாங்கள் வந்து எந்த நேரத்துலையும் புட்டின் அவர்களை சந்திக்க தயாராக இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு தேவை அமைதி, வளம், வளர்ச்சி, சாந்த ஸ்வரூபம். எங்கள் ஏரியாவில் அமைதி மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு டைலாக் விடுறாரு. ஆனால் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ரஷ்யாவில் மிக முக்கிய பகுதியில் 3-4 இடத்துல பெரிய தாக்குதல். இப்போ லாவ்ரோவ் அவர்கள் என்ன சொன்னார்னா, அமைதி விரும்புகிற உக்ரைன் இந்த தாக்கல் நிகழ்த்தலாமான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நியூ இயருக்கான பரிசு காத்துட்ருக்குன்னு அவர் சொல்கிறாரு. அதனால தான் இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் வழக்கமான இருக்கக்கூடிய ட்ரம்ப்போட துணி வந்து மாறி இருக்கிறது. இவங்களும் அடிக்கிறாங்க, அவங்களும் அடிக்கிறாங்க, அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை சொன்னார். சரி, அந்த வீரப்பாகுக்காக தான் என்னப்பா டான்பாக்ஸு எழுதி கொடுத்துட்டியாமே அப்படின்னு அந்த கதையை கிளப்பினவுடனே ஜெலன்ஸ்கி போயிட்டு ஃபாக்ஸ் நியூஸ் சேனலில் ஒரு பேட்டியை கொடுக்குறாரு. தனது எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு ஒன்று போகிறார். டான்பாக்ஸை வந்து நான் வித்ட்ரா பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் வந்து ரஷ்யாவுடைய சீக்கிரட்டை வெளிப்படுத்தணுன்றதுக்காக இதை சீக்கிரமாக வெளியிடுறாங்க. எங்களுடைய எண்ணம், கனவு இது எல்லாமே எங்களுடைய நிலப்பகுதிகளை நாங்கள் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க மாட்டோம். எங்களோட சுதந்திர பூமியை எந்த சூழ்நிலை விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. டான்பாக்ஸ் ரீஜியன் அப்படின்னா இந்த டானஸ், லுஹான்ஸ் ஒப்லாஸ்ட் இருக்குல்ல, இந்த மொத்த பகுதியும் சேர்த்து எடுத்துக்க போகிறாங்க. அதாவது கார்கிவ் ஒப்லாஸ்ட்டுக்கு கீழே. ஆனால் நிலைமை என்னென்னா ஜாப்ரோசிஷியா ஒப்லாஸ்ட், கெர்ஷன் ஒப்லாஸ்ட் இந்த பகுதியில் கூட ரஷ்யா இன்ன வரைக்கும் எவ்வளோ முன்னேறி இருக்காங்கன்றதை பாருங்கள். ஸோ இதில் நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, டான்பாக்ஸ் சம்திங் ரஷ்யா பக்கம் போகிறத உறுதிப்படுத்துகிறாங்கன்னும் போது அப்போ தான் வீரப்பாகு வந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை 85% எங்களுடைய மக்களுக்கு மேலே நாங்களும் உறுதியாக இருக்கோம், அது எங்களோட நிலப்பகுதி, கண்டிப்பாக டான்பாக்ஸை வித்ட்ரா பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா அது எங்களுடைய நன்மைக்காகையும் தாண்டி இன்றைக்கி நாங்கள் அதை விட்டு கொடுத்துட்டோன்னா நாளைக்கு ஐரோப்பாவையும் அவங்க இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருமா. அதனால் தலைவர் என்ன பண்ணுறாரு, ஐரோப்பாவின் நன்மைக்காக, இது ரொம்ப முக்கியங்க. உங்கள்கிட்ட ஸ்கெட்ச் எது இருந்ததுன்னா அண்டர்லைன் பண்ணி நம்ம அப்படி எங்கேயாவது மாட்டி வச்சுக்கலாம், ஏன்னா சோற்றில் மாட்டி வச்சுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு இந்த டைலாக்கெல்லாம் கேட்டு ஐரோப்பியர்கள் ஒன்றும் அடியும் அப்பா அப்படின்னு வாயை பொழப்பாங்க. பட் நம்மளுக்கு அப்படி ஒன்றும் இது ஏதோ ஒரு தந்திரத்தின் அடிப்படையில் ஏமாத்துறாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. இவர் டான்பாக்ஸை விட்டு கொடுக்கறதுனால ஐரோப்பாவை காப்பாற்றுறாருன்றதையும் தாண்டி இன்றைக்கி நான் விட்டு கொடுத்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டேன்னா நாளைக்கு அதே மாதிரி உள்ள வந்து போலந்து எனக்கு விட்டு கொடுத்துருங்கன்னு சொன்னால் அதையும் விட்டு கொடுக்க மாதிரி வரணும் இல்லையா. அதனால தான் நான் பிடிச்சி வச்சுருக்கிறேன், யாருங்க சொன்னது அப்படின்னு இப்படி ஒரு குண்டை போடுறாரு. எக்காரணத்துக்கு உண்டும் நான் மட்டும் இல்லை, எங்களுடைய ஆல் பார்ட்டிஸ் எல்லாம் இந்த ஐரோப்பா நாடுகளுமே வந்து நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிட்டோம், அதனால் கண்டிப்பாக கொடுக்க முடியாது, ரொம்ப ஒஸ்ட்டு சுச்சுவேஷனாக மாறிடும் அப்படின்றதில் சொல்கிறாரு. அங்கே பேச்சுவார்த்தை என்ன பேசுனாங்க அப்படின்றதில் இன்றைக்கி ஜெலன்ஸ்கி ஒன்று ஒன்றா சொல்கிறாரு. வந்து 15 வருஷ அக்ரிமெண்ட்டுக்கு வந்து ரஷ்யா ஒத்துக்கிட்டாங்க. அக்ரிமெண்ட் அப்படின்னா எங்கள் நாட்டை பாதுகாப்பதற்காக ஒரு செக்யூரிட்டி கேரண்டி கொடுப்பதற்காக ஒத்துக்கிறாங்க. அப்புறம் அமைதி உடன்படிக்கையில் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை பற்றிலாம் நாங்கள் பேசணுன்றாங்க. அப்போ தான் நான் நினச்சிக்கிட்டேன், ட்ரம்ப் ஐயா நீங்கள் எதுக்கு இந்த ஆளை வச்சுக்கிட்டு நீங்கள் க்ளோஸ்டு டோரு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி எனக்கு தெரியல, அது ஓப்பனாகவே வெளிப்படையாக வச்சுக்கலானுங்க. ஸோ அதில் இன்னொரு சைக்காலஜிக்கல் அப்ரோச்சுமே இருக்குது. ஏன் அப்படின்னா ஜெலன்ஸ்கியை பற்றி தப்பாக நினச்சிடக்கூடாது, ஏன்னா ஊடகங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆகிடும். இப்போ ஜெலன்ஸ்கியுமே நாங்கள் என்ன பேசணுன்றது பொறுத்து இருந்து பாருங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டார். இப்போ அமெரிக்காவும் சொல்லலை அப்படின்னா ஊடகங்கள், ரஷ்யாவோட ஊடகங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில கட்டுக்கதைகளை அடித்து விட்டோம்னா அது அவருக்கே எகைன்ஸ்டாக மாறிடும். கடைசியில் வீரப்பாக மாதிரி பேக்கரியை வச்சு தான் அக்கா வச்சு தான் பேக்கரி வாங்கின கதையை மாதிரி எழுத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவருக்கு எகைன்ஸ்டாக மாறிடுன்றதுனால அமெரிக்காவே கூப்பிட்டு நீ வெளியில் சொல்லாத ராசா, கொஞ்சம் பேச்சுவார்த்தை முடிகிற வரைக்கும் கொஞ்சம் ஷட் யுவர் மவுத்துன்னா கூட இவர் வாயெல்லாம் மூட மாட்டார். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அமெரிக்கா கொண்டு வந்த அந்த அமைதிக்கான திட்டத்தை வெளியிட்டது இதே உக்ரைன் தான். அதுக்கப்புறம் இவங்க திட்டத்தையும் வெளியிட்டது இவங்க தான். இப்போ போய் பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கப்புறம் வெளியிட்டதும் அவங்க தான். இன்னும் ஒரு அந்த மெச்சூரிட்டியும் தாண்டி தான் ஒரு உத்தமர், தான் வந்து ஐரோப்பா நாட்டை காக்கின்ற ஒரு இரட்சகர், எப்பவுமே உக்ரைனுடைய மிகப்பெரிய இரட்சகர் நான் தான்ற ப்ரூவ் பண்ணுவதற்காக இவர் உள்ளே நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து ஃபாக்ஸ் நியூஸ் சேனலுக்கு அடுத்தடுத்து பேட்டி கொடுத்தாரு. அப்போ தான் நினச்சிட்டேன், உங்கள் பேச்சு ஒட்டு கேட்குறதுக்கு மறுவைத்த நபர்கள் எதிர்க்கு, உங்கள் இந்த உளர்வாயே நம்மளுக்கு போதாவா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். இது எல்லாமே ஸ்கோர் பண்ண பார்க்குறாரு, வேறு ஒன்றுமே இல்லை. அடுத்து நம்ம என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பட்டு உக்ரைனுடைய அந்த பேச்சுவார்த்தையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எஸ்டோனியா வந்து
ரொம்ப ஏற்றுக்கிறோம், கண்டிப்பாக நாங்கள் வந்து ரெடிக்கு அமைதியாக இருக்கிறோம், அதாவது அமைதிக்கான ஒப்பந்தத்தில் தயாராக இருக்குன்றாங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா புடின் அவர்களுக்கு அமைதினா என்னன்னு தெரியாது. அமைதி விரும்பாத ஒரு நபர்கிட்ட போயிட்டு பேச்சுவார்த்தைக்கு தயார்னா நியாயமாக, ஆனால் அமைதினா எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நாங்கள் மட்டும்தான் அமைதிக்கு தயாராக இருக்கணுன்ற மாதிரிலாம் இந்த கதையை இந்த பக்கம் விட்டுட்டுருக்காங்க இந்த குரூப்ஸ். எந்த குரூப்ஸ்? ஐரோப்பா குரூப்ஸ். இப்போ இவங்க தான் அமைதி விரும்புகிறவங்க, ரைட்டு. யாராவது இந்த பக்கம் எங்கள் பக்கத்து வீட்டு பாட்டி கூட நம்ப மாட்டாங்க சொன்னால், இந்த மாதிரி பாட்டையே ஐரோப்பா அமைதி விரும்புதுன்னா போடா பேராண்டின்னுட்டுவாங்க. அந்த அளவுக்கு இவங்க உங்களுடைய உள்ளடி வேலைகளை எந்த அளவுக்கு சித்து வேலைகளை செஞ்சுக்கிட்டு இங்கே வந்து டைலாக் விட்டுட்டுருக்காங்க. இருந்தாலும் நம்ம பார்க்கலாம். உடனே அடுத்த நியூஸ் கிளப்பி விட்டாங்க. இப்போ டான்பாஸ் ஆல்மோஸ்ட் ரஷ்யாவுக்கு வந்துருச்சு, ஜாப்ரோசியஸையும் அடித்து முடிங்கப்பா, அடுத்தது சீக்கிரம் வலிக்கு வாங்கப்பான்னு புட்டின்னு சொல்லிட்டாருன்னு அடுத்த கதையை கிளப்பிட்டுருக்குறாங்க. என்ன நடக்க போது தெரியல. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் மறுபடியும் புட்டின்கிட்ட பேச போகிறார் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். பட் மனுஷன் கொஞ்சம் பிஸி ஷெட்யூல் இருக்கிறார். இப்போ இஸ்ரேல் வேறு வந்திருக்கு இல்லையா, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அங்கே பேசுவார்னு நினைக்கிறேன் நான். இருந்தாலும் ஸ்பெயின் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பகீர் தகவலை உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க. ரஷ்யாவுடைய ஷேடோ ஃப்ளீட் சன்கீன் வெசல்ஸ்ன்னு சொல்லிட்டு, இந்த சன்கீன் வெசல்ஸ் வந்து டிசம்பர் 23 2 அணு உலைகள் வடகொரியாவுக்கு எடுத்து செல்வதற்காக போன கப்பல் வந்து திடீர்னு மூழ்கிடுச்சு. அதான் இஸ்ரேல்ன்ற பாருங்கள், உக்ரைன் தாக்கல் நடத்தினாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதனால் மூழ்கிடுச்சு. இது வந்து வடகொரியாவுக்கும் இந்த பக்கம் ரஷ்யாவுக்கும் மிகப்பெரிய லாஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி துருக்கியினுடைய எனர்ஜி அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 2027 அமெரிக்காவுடைய எல்என்ஜி கேஸ் தான் வந்து வேர்ல்டு டாமினேட் பண்ண போகுது. ஒரு சீப்பஸ்ட்டு கேஸாக வேர்ல்டு ப்ரொடக்ஷனில் அவங்க தான் அதிகம் பண்ண போகிறாங்க. ஏன்னா இனி மற்ற கேஸ் ப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து பெருசாக அடி வாங்க போகுது. அதை பேஸ் பண்ணுறதுனால தான் நாங்கள் இப்போ இருந்தே அமெரிக்கா கிட்ட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ அமெரிக்கா கிட்ட வளங்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்ல வராங்களா எனக்கு தெரியல. அது எல்லாமே அவங்களோட சொந்த வளங்களா, சொந்தமாக ப்ரொடக்ஷன் பண்ணால் கிடையாது, எல்லாமே திருடி அங்கங்கே எங்கெங்கே எடுக்க முடியுமோ இன்ன வரைக்கும் அமெரிக்காவுடைய வளங்கள் வந்து அப்படியே அவங்க சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. முழுக்க உலகத்தில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய வளங்கள்லாம் எங்கெங்கே எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கடைசியில் ஒரு நிலையற்ற தன்மை வரும்போது அவங்க தனதை யூஸ் பண்ணலான்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதுக்குள்ளே யார் ஐரோப்பா பண்ணுற நாடுகள்லாம் வந்து டஃப் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க க்ரீன் எனர்ஜி கான்செப்ட்டுக்கு சோலாருக்கும் மற்றதுக்கும் மாறிட்டு இருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு பிடிக்கல. ஏன்னா அமெரிக்கா வந்து சமீப காலமாக அந்த கிளைமேட் கிரைசிஸ்ன்ற ஒரு கான்செப்ட்டுக்கு வந்து எல்லாருமே டீசல் கேஸு எல்என்ஜிலாம் நம்ம மாறணும்னு சொன்னதுக்கப்புறம் தான் அமெரிக்காவுக்கு அடுத்த இடி. ஏன்னா அவங்க அதை பேஸ் பண்ணி நகரும் போது தான் திடீர்னு இப்படி ஒரு கான்செப்ட் வந்து நாளைக்கு என்னடா அது எல்லாருமே விண்மில்லும் அது இதுவும் கொண்டு வந்து வச்சாங்கன்னா நாளைக்கு நம்ம எங்கடா போகிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இப்போ ஐரோப்பாவில் விண்மில் கொண்டு வந்ததுக்கப்புறம் ஜெர்மனியில் கரண்ட் பில் ஏறிடுச்சு, இங்கே கரண்ட் பில் ஏறிடுச்சு அப்படின்ட்டு இப்போ அமெரிக்காவோட ஊடகங்கள் இது பெருசாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம சோலார் எனர்ஜியோ மற்ற எனர்ஜியோ நம்ம மாறுறது பெருசாக யூஸ் இல்லை, பழையபடி இருக்கிறது தான் யூஸ்ன்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்க அந்த கிளைமேட் கிரைசிஸ்லேருந்து வெளியே வந்தாங்க, கிளைமேட் சேஞ்சஸ்லேருந்து வெளியே வந்தாங்கன்னு ஒரு குறிப்பிடத்தகுந்த நிகழ்வாக சொல்ல முடியும். நம்ம இதனை எதுக்காக சொன்னேன், துருக்கி சொன்னதுக்காக நான் சொல்ல வந்தேன் நான். பட் இன்றைக்கி துருக்கியினுடைய எல்லைப்பகுதி, துருக்கி சிரியானுடைய எல்லை பகுதியில் ஐஎஸ்ஐஎஸ்னுடைய ஒரு சில குரூப் துருக்கியினுடைய இராணுவத்தின் மீது தாக்கல் நடத்தப்பட்டதாகவும், துருக்கியினுடைய இராணுவத்தினர் 4 பேர், காவல்துறை ஒரு 3 பேர், ஒட்டுமொத்தமாக ஒரு 9 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. அதனால் வெகுண்டு இழந்த துருக்கியினுடைய இராணுவம் உள்ள தாக்கல் நடத்திட்டு இருக்காங்கன்ற செய்தி தற்பொழுது வந்திருக்கிறது. ஏன்னா முந்தா நேற்று தான் கொஞ்சம் ஐஎஸ்ஐஎஸ் லிங்க் எடுக்கிற நபர்கள் 100 பேர் பக்கம் பிடிச்சோன்னு சொன்னாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா இன்றைக்கி தாக்கல் நிகழ்ந்திருக்கிறது. ஏனோ கொஞ்சம் துருக்கிக்குள்ளே லைட்டாக சம்பவம் நடக்குது போல். அப்போ துருக்கி யார் சந்தேகப்படுறாங்க, டைரெக்டாக இஸ்ரேல் சந்தேகப்படுறாங்க. பட் அவங்களால வெளியே சொல்ல முடியல. இன்று மட்டும் 3 காவல்துறை அதிகாரிகள் 6 இராணுவ வீரர்கள் எல்லையில் இருக்கக்கூடிய துப்பாக்கி சூடில் இறந்து போயிருக்காங்க துருக்கியில். இது அந்தர்பல்டி ஆறுமுகத்துக்கே மிகப்பெரிய ஒரு சத்திய சோதனை. ஆனால் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் சும்மா ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிடுறேன். அங்கே இருக்கக்கூடிய ரிட்டையர்டு பங்களாதேஷினுடைய ஆர்மி ஆஃபீஸர் ரஹ்மான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கப்புறம் எலெக்ஷன் நடக்க போகுது, எலெக்ஷன் ஜெயிச்சதுக்கப்புறம் இந்தியாவை பீஸாக ஆக்க போகிறது தான் தன்னுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோ, சூதானமாக இருந்துக்கோப்பா, வாயில் என்ன சுற்ற போகிறாங்க, நீங்கள் பாட்டு சும்மா மைக்கு கிடைக்குதுன்றதுக்காக அடித்து விட்டுட்டுருக்காங்க அங்கே பங்களாதேஷில். பங்களாதேஷினுடைய ஸ்டூடெண்ட் அமைப்பும்
ஜமாத்தி இஸ்லாமுடைய கட்சியும் வந்து இணைவதாக கேள்விப்பட்டேன். இந்த பங்களாதேஷினுடைய ஸ்டூடெண்ட் விங்கினுடைய முக்கிய தலைவர் இருக்கிறார் இல்லையா, அவர் இருக்கிற வரைக்கும் இந்த ஜமாத்தி இஸ்லாமில் வந்து இணைவாங்களான்ற சந்தேகம் வந்தது. மேபி இதற்காக தான் போட்டு தள்ளினாங்களான்ட்டு இன்னொரு ஆங்கிளையும் நம்ம பார்க்க முடியுது. இது அங்கே இருக்கக்கூடிய தகவல். இன்றைக்கி பாகிஸ்தான் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நூர்ஹான் விமான நிலையம் தாக்கப்பட்டது நிஜம்தான் அப்படின்னு அவங்களுடைய மினிஸ்டரே ஒருத்தர் ஒத்துக்கிட்டார். அமைச்சர் இஷாக் தார் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம், எங்களுடைய விமான நிலையம் ஆப்ரேஷன் சிந்தூர்னும் போது இந்திய ஏவுகணைகள் துல்லியமாக தாக்கல் நடத்தி பாதிப்புக்கு உள்ளானது அப்படின்ற ஒரு தகவலையும் வந்து சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்பு நான் உங்ககிட்ட ஒரு தகவல் சொல்லியிருந்தேன். ரஷ்யாவுக்கு போனால் கல்யாணம் ஆகாதவங்களாம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, கொஞ்சம் பொண்ணெலாம் கிடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதில் இந்த யாக்குட்டா அப்படின்ற ஒரு பகுதிங்க, அந்த பகுதியில் மட்டும் பொண்ணு பார்த்திங்கன்னா இந்த ஒரு டெஸ்ட்டு மட்டும் பண்ண சொல்லுவாங்களாம் அடிக்கடி. இந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டோம்னா நம்மளுக்கு உடனே பொண்ணு கொடுத்துருவாங்களாம். அது என்னென்னா இப்போ வந்து -51 டிகிரி செல்சியஸாம். அந்த -51 டிகிரி செல்சியஸில் இந்த மாதிரி தண்ணியில் இறங்கி ஏறி கொஞ்சம் நேரம் நின்றுட்டு நம்ம சாதனையை காட்டிட்டால் போதுமா, உங்களுக்கு கண்டிப்பாக நீ எந்த சூழ்நிலையும் நீ பொழைச்சப்பா அப்படின்னு கொடுப்பா தயாராக இருப்பாங்களா. அதனால் அதுக்கும் கொஞ்சம் தயாராக இருங்க. நம்மளுக்கு 0 டிகிரி செல்சியஸ்க்கே கடன்னு உதற ஆரம்பிச்சிடும். ஸோ -51 தண்ணியில் இறங்க முடியுமா அப்படின்றதையும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எதுக்கும் உடல்நிலையை தயாராக வைத்து கொள்ளுங்கள். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமச்சல். நன்றி, வணக்கம்.